வணக்கம் கீப் சேவிங் குடும்பமே. நம்ம வீட்ல ஒரு விசேஷம்னாலும் சரி, ஒரு எமர்ஜென்சினாலும் சரி, முதல்ல முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம வீட்டு பெண்களோட இந்த தங்க நகைக தான். ஆனா ஒரு அவசரத்துக்காக அடகு வச்ச அந்த நகை வட்டிக்கு மேல வட்டி ஏறி அப்படியே லாக் ஆகி நிக்கிறப்போ வர வலி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அக்கா 30 பவுண்ட் நகைய அடகு வச்சுட்டேன், வட்டி கட்டவே முடியல, நகை மூழ்கிடுமோன்னு பயமா இருக்குன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இன்னிக்கு ஒரு பெரிய ஹோப் தரப்போறோம். இதோ இந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நிம்மதிய மீட்க போராடுற மோகன் புவனா தம்பதியோட அடகு வைத்த 30 பவுண்ட் வட்டிச் சுமையிலிருந்து மீண்டு வர 12 மாத மேஜிக் ரோட் மேப். இந்த சக்சஸ் ஸ்டோரிய முழுசா பாருங்க. நம்ம கதையோட ஹீரோ மோகன் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கவுண்டன்ட்டா வேலை பார்க்கறாரு. மத்தவங்களோட அக்கவுண்ட்ஸ துல்லியமா பார்க்கற அவருக்கு தம் வீட்ல ஏறிக்கிட்டே போற கடன் சுமை ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அவருக்கு துணையா பக்கத்து ரூம்ல டியூஷன் எடுத்து முடிச்சிட்டு வர்ற அவரோட மனைவி புவனா. இவங்க வெறும் டியூஷன் டீச்சர் மட்டும் இல்ல, தன் குடும்பத்தை மீட்டெடுக்கணுன்ற வைராக்கியம் உள்ள ஒரு அயன் லேடி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களோட 30 பவுண்ட் நகைய ஒரு பக்காவான 12 மந்த்ஸ் ரோட் மேப் மூலமா எப்படி மீட்டாங்கன்னு பார்க்க போறோம். இது வெறும் கதையோ கற்பனையோ இல்ல, இது ஒரு ரியலான கோல்ட் லோன் ரிகவரி ஜர்னி. உங்க நகைய மீட்க நீங்க தயாரா? இது உங்க வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நிம்மதிங்கிறது அவங்க போடுற மந்த்லி பட்ஜெட்ல தான் இருக்கு. ஆனா அந்த பட்ஜெட் கைமீறி போகும்போது வர்ற நரக வேதனை இருக்கே, அத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். காலையில விடியறது சூரியனா இல்லாம கடன்காரனோட ஃபோன் காலா இருந்தா அந்த லைஃப் எப்படி இருக்கும்? இன்னைக்கு தான் வீட்டு பட்ஜெட்ல கடன் ஏறிக்கிட்டே போகுதேன்னு மோகன் ரொம்ப டிப்ரெஸ்டா உட்கார்ந்திருக்காரு. ராத்திரி 10 மணி. லேப்டாப்ல எக்ஸல் ஷீட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு ரூபாயும் வட்டியா கரைஞ்சு போறத நினைச்சு மோகன் அப்படியே புரோக்கன் ஆகி சொல்றாரு. புவனா, இங்க பாரேன், இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இந்த மாசம் 13,000 ரூபா வருது. வாங்குற சம்பளத்துல முக்கால்வாசி இதுக்கே போனா அப்புறம் எதுக்கு நான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும்? வட்டி கட்டுறதுக்கே நம்ம வாழ்க்கை சரியா இருக்குமோன்னு தோணுது. நம்ம 30 பவுண்ட் நகைய திருப்புவோன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல புவனா. பேசாம எல்லாத்தையும் வித்துட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலான்னு தோணுது. நமக்கெல்லாம் எதுக்கு இந்த கோல்டு லோன் சுமை? மோகன் இப்படி தன் நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போதே டியூஷன் எடுத்து முடிச்சிட்டு வர்ற புவனா மோகனோட கைய பிடிச்சு பாசிட்டிவா தைரியம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை தோக்குறப்போ ஒரு பெண் குடுக்கற தைரியம் இருக்கே, அது உலகத்துல இருக்கிற எல்லா மெடிசனையும் விட பெரியது. என்னங்க இப்படி பேசுறீங்க? அம்மாவோட ஆசிர்வாதம் அந்த நகை. ஒரு அக்கவுண்டன்ட்டா நீங்க கணக்கு போடுங்க, ஒரு குடும்பத் தலைவியா நான் பிளான் போடுறேன். இன்னையிலிருந்து 12 மந்த்ஸ் ரோட் மேப் வச்சுப்போம். என் டியூஷன் இன்கம அப்படியே நகைக்காக ஒதுக்கலாம். நீங்களும் பார்ட் டைம் வேலை பாருங்க. ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஆனா நம்ம நகைய மீட்டே ஆகணும். இழந்தத மீட்க போராடுறது தான் நிஜமான வீரம். புவனாவோட அந்த ஒற்றை வார்த்தை மோகனோட மனசுல இருந்த இருட்ட விலக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. என்னால முடியுமான்னு யோசிச்ச மோகன் அன்னிக்கு தூங்க போகும்போது நிச்சயமா நம்மால முடியும்ன்ற நம்பிக்கையோட தூங்குனாரு. ஏன்னா அவங்க கையில இப்போ வெறும் கவலை மட்டும் இல்ல, ஜெயிக்கிறதுக்கான ஒரு தெளிவான 12 மந்த்ஸ் ரோட் மேப் இருக்கு. அந்த பயணத்தோட முதல் 3 மாசத்துல அவங்க செஞ்ச அந்த அதிரடி மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல எதிரியோட பலத்தை குறைக்கணும். இவங்க நகை மீட்பு போர்ல இவங்க செஞ்ச முதல் பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் அதிக வட்டி இடத்திலிருந்து நகையை மாற்றுவது. நம்ம தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் பண்ற தப்பு, அவசரத்துக்கு பக்கத்துல இருக்கிற லோக்கல் பிரைவேட் ஷாப்ஸ்ல நகைய விச்சிடுறது. அங்க 2 ரூபாய் வட்டின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா கணக்கு போட்டு பார்த்தா அது வருஷத்துக்கு 24% வட்டி. இதுவே ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல வெறும் 8% 9% தான். அதாவது நீங்க கட்டுற வட்டி 3இல் 1 பங்காக குறையும். இதை செய்ய மோகன் புவனா ஒரு தெளிவான 4 ஸ்டெப் ப்ராசஸை பின்பற்றினாங்க. அந்த 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். முதல்ல தங்களோட 30 பவுண்ட் நகைக்கு தனியார் கடையில எவ்வளவு வட்டி கட்டுறோம்னு கணக்கு போட்டாங்க. 2 ரூபாய் வட்டிங்கிறது வருஷத்துக்கு 24%. இதுவே பேங்க்ல 9%. இந்த வித்தியாசமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கைய கொடுத்துச்சு. ஸ்டெப் 2, அரேஞ்சிங் கேஷ். கடையிலிருந்து நகையை எடுக்க பணம் வேணுமே,
அதுக்கு புவனா தன்னோட தம்பிக்கிட்ட ஒரு 2 நாளைக்கு மட்டும் கைமாற்று கடன் கேட்டாங்க. நகையை எடுத்து உடனே பேங்க்ல வச்சு பணத்தை திருப்பி தந்துடுறோம்னு ப்ராமிஸ் பண்ணி அந்த பணத்தை ரெடி பண்ணாங்க. இந்த இடத்துல தான் புவனா ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்துறாங்க. 30 பவுண்ட் நகையையும் ஒரே நேரத்துல திருப்புறதுக்கு 12 லட்சம் ரூபாய் வேணும்னு பயப்படாம அதை துண்டு துண்டா பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இவங்க கிட்ட இருக்கிற அந்த 3 ரசீதுல முதல் 10 பவுண்ட் ரசீதை மட்டும் இப்ப எடுக்கறாங்க. அதுக்கு ஒரு 4 லட்சம் இருந்தா போதும். ஆனா அந்த 10 பவுனை மட்டும் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிற 20 பவுண்ட் நகை அதே அதிக வட்டி கடையில தானே இருக்கும்னு உங்களுக்கு தோணலாம். அங்கதான் ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. முதல்ல அந்த 10 பவுனை மீட்டு உடனே ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல அடகு வைப்பாங்க. அங்க அந்த நகை மதிப்பில் 75%, அதாவது ஒரு 3 லட்சம் அவங்களுக்கு கோல்டு லோனா கிடைச்சிரும். இப்போ அந்த 3 லட்சத்தை வச்சு அடுத்த 10 பவுண்ட் ரசீதை மீட்பாங்க. இப்படி ஒரு ரசீதை எடுத்து அத பேங்க்ல வச்சு வர்ற பணத்துல அடுத்த ரசீதை எடுக்கிற இந்த ரோலிங் மெத்தட் மூலமா மொத்த 30 பவுனையும் அவங்க ஈஸியா மீட்டிட்டாங்க. இதனால மொத்த பணத்துக்கும் அவங்க வருஷக்கணக்குல வெயிட் பண்ணல. அதே சமயம் வட்டியையும் 24%லிருந்து 9%மா குறைச்சிட்டாங்க. ஸ்டெப் 3, ரிடீமிங் ஃப்ரம் ஷாப். பணத்தோட கடைக்கு போய் வட்டி மற்றும் அசலை கட்டி நகையை மீட்டாங்க. நகையை வாங்கியதும் எடையை சரிபார்த்துட்டு அந்த பழைய அடகு ரசீதை கிழிச்சு கடன் தீர்ந்ததுன்னு உறுதி பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டெப் 4, ஷிஃப்டிங் டு பேங்க். நகையை மீட்ட அதே கையோடு ஆதார் மற்றும் பான் கார்டை எடுத்துட்டு நேரா நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு போனாங்க. அங்க அப்ரேசர் நகையை செக் பண்ணிட்டு மதிப்பில் 75% பணத்தை கோல்டு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் செஞ்சாரு. அந்த பணத்தை வாங்கி கைமாட்டாக வாங்கிய கடனை உடனே செட்டில் பண்ணாங்க மோகன் அண்ட் புவனா. இப்ப பாருங்க, மாசம் 13,000 ரூபாய் வட்டி கட்டின இடத்துல பேங்குக்கு மாத்துன அப்புறம் அது 7,000 ரூபாயா குறையுது. அந்த 6,000 ரூபாய் மிச்சம் பண்றதுதான் இவங்களோட முதல் வெற்றி. பேங்க் வாசல்ல நின்னு அந்த புது அடகு ரசீதை பார்த்தபடி புவனாக்கு ஃபோன் பண்றாரு மோகன். புவனா, நீ சொன்ன மாதிரியே வட்டி கடையிலிருந்து நகைய மீட்டு இன்னைக்கு பேங்குக்கு மாத்திட்டேன். இனிமே நம்ம ஹார்ட் ஒர்க் வெறும் வட்டியா மட்டும் கரையாது. அடுத்த 3 மாசம் நம்ம கோல் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நாள் கூட வட்டி கட்ட தள்ளி போகக்கூடாது. கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏறாம தடுத்துட்டாலே பாதி கிணறு தாண்டின மாதிரிதான். ஆமாங்க, இப்போதைக்கு இது ஒரு இடைக்கால நிம்மதிதான். இந்த 3 மாசம் நம்ம வீட்ல அனாவசியமான ஆன்லைன் ஷாப்பிங், ஹோட்டல் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் தள்ளி வைப்போம். இந்த 90 நாள் ஒரு விரதம் மாதிரி நம்ம பட்ஜெட்டை பிடிச்சு வைக்கணும். ஆமாங்க, அந்த முதல் 3 மாசத்துல அவங்க 1 ரூபாய கூட வீணாக்கல. வட்டியை கட்டினது போக மிச்சம் பண்ண அந்த 6,000 ரூபாய ஒரு தனி அக்கவுண்ட்ல போட ஆரம்பிச்சாங்க. அந்த மேஜிக் அடுத்த 6 மாசத்துல என்ன ஆச்சுன்னு பாப்போம். அடுத்த 6 மாதங்கள் 137 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச். வட்டியை கட்டுப்படுத்தியாச்சு, வட்டி ஏறுற வேகத்தை ஓரளவுக்கு நிறுத்தியாச்சு. ஆனா அடகுல இருக்கிற அந்த 30 பவுன் நகை எப்படி தானா வெளியே வரும்? அதுக்கு பிரின்சிபல் பணத்தை சேர்க்கணுமே. அங்கதான் புவனா தன்னோட மாஸ்டர் பிளானை இறக்குறாங்க. ஒரு காலியான ஹார்லிக்ஸ் டப்பாவை எடுக்கறாங்க. அதுல கோல்ட் ரெக்கவரி ஃபண்டுன்னு பெருசா எழுதி நம்ம சேனலோட அந்த மேஜிக் மந்திரமான 137 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன துளிதான் பெருவெள்ளம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் உங்க பெரிய கடனை தீர்க்க போற ஆயுதம். புவனா அந்த டப்பாவை மோகன் கிட்ட காட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னையிலிருந்து நம்ம வீட்ல ஒரு புது ரூல். நான் எடுக்கிற டியூஷன் காசுல இருந்து தினமும் 137 ரூபாயை இந்த டப்பால போட போறேன். நீங்களும் உங்க ஆஃபீஸ் கேண்டீன்ல செலவு பண்ற காசு, வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது மிச்சம் பிடிக்கிற காசுன்னு எக்ஸ்ட்ராவா வர்ற எதையும் இதுல போடுங்க. இந்த டப்பா நிறையிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம நகை மேல இருக்கிற பாரத்தை குறைக்கும். 6 மாசம் அப்படியே ஓடுது. ஒரு நாள் ராத்திரி அந்த டப்பாவை திறந்து எண்ணி பாக்குறாங்க. சிதறி கிடக்கிற அந்த சில்லறைகளும் மடிச்சு வச்ச நோட்டுகளும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ குடுக்குது. மோகன் அந்த பணத்தை எண்ணி முடிச்சிட்டு ஆச்சரியத்துல கண் விரிய பாக்குறாரு. புவனா, நம்பவே முடியல. கிட்டத்தட்ட 1,15,000 ரூபாய் சேர்ந்திருக்கு. இது வெறும் சில்லற காசுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு பெரிய அமௌண்டா நிக்குதே. இந்த 1,11,000 ரூபாய் எப்படி சேர்ந்ததுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா முறையான திட்டமிடல் இருந்தா இது ரொம்ப சுலபம். இதோ புவனா மோகன் செஞ்ச அந்த சிம்பிள் கால்குலேஷன். 1. 137 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச். புவனா தினமும் 137 ரூபாய், மோகன் தினமும் 137 ரூபாய் என சேமித்தாங்க. ஒரு நாளைக்கு 274 ரூபாய் இன்டு 30 நாட்கள் =
மாசம் 8220 ரூபாய். 6 மாசத்துல இது மட்டும் 49,320 ரூபாய். வட்டி மிச்சமான தொகை, இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ். அதிக வட்டி கடையிலிருந்து வங்கிக்கு மாற்றியதால் இவங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் மிச்சமானது. அந்த 6,000 ரூபாயையும் செலவு செய்யாமல் அப்படியே சீமித்தாங்க. 6 மாசத்துல இது 36,000 ரூபாய். டியூஷன் மற்றும் பார்ட் டைம் வருமானம், எக்ஸ்ட்ரா இன்கம். புவனா எடுத்த டியூஷன் மற்றும் மோகன் பார்த்த சின்ன சின்ன பார்ட் டைம் வேலைகள் மூலம் மாதம் ஒரு 5,000 ரூபாய் கூடுதல் மிச்சம்னு வச்சாலும் 6 மாசத்துல இது 30,000 ரூபாய். மொத்தம் 49,322 ரூபாய் பிளஸ் 36,000 ரூபாய் பிளஸ் 30,000 ரூபாய் ஈக்குவல் டு 1,15,322 ரூபாய். புவனா, நாளைக்கே போய் நம்ம அடகு வச்ச நகையில அந்த 5 பவுன் செயினை மட்டும் முதல்ல திருப்பிடுவோம். மொத்தமா 30 பவுனுக்கும் காசு சேர்க்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு நகையை திருப்பினா கூட அடுத்த மாசத்திலிருந்து அந்த 5 பவுனுக்கான வட்டி நமக்கு மிச்சம். அந்த மிச்சமாகிற வட்டி பணத்தையும் இந்த டப்பாலேயே போடுவோம். நிச்சயமாங்க, மொத்தமா திருப்புறதுக்கு வெயிட் பண்றதுதான் பல பேர் பண்ற தப்பு. அது வரைக்கும் வட்டி கூடிக்கிட்டே போகும். இப்படி பார்ஷியல் ரெக்கவரி பண்றதுதான் புத்திசாலித்தனம். வட்டி குறைய குறைய நம்ம அசல் கட்டுற நம்ம வேகம் அதிகமாகும். பாருங்க, அடுத்த சில மாசத்துல நம்ம வீட்டு பீரோ அந்த தங்கத்தோட ஒளியில ஜொலிக்க போகுது. மோகன் புவனா தம்பதியோட இந்த 12 மாத பயணம் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா சொல்லுது. பிளானிங் இல்லாத சேமிப்பு, திசை தெரியாத பயணம் மாதிரி. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமான அந்த 3 முக்கிய சீக்ரெட்ஸ இப்போ உங்களுக்காக தொகுத்து சொல்றேன். இத ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. முதல் ரகசியம், கடனோட பலத்தை குறைக்கிறது. அதிக வட்டி வாங்குற இடத்துல நகைய வச்சுக்கிட்டு நகை மீட்க முடியலையேன்னு புலம்புறதுல அர்த்தமே இல்ல. இவங்க செஞ்ச முதல் வேலை அதிக வட்டியிலிருந்து நகையே தேசியமயமாக்கப்பட்ட நேஷனலைஸ்டு பேங்குக்கு மாத்துனதுதான். நீங்க கட்டுற வட்டியில ஒரு 500 ரூபாய் மிச்சமானா கூட அது உங்க நகைய மீட்க போற முதலீடுதான். 2வது ரகசியம், இருக்கிற வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காம ஒரு புது வழிய உருவாக்கினது. மோகன் பார்ட் டைம் வேலை பார்த்ததும் புவனா டியூஷன் காசை அப்படியே ஒதுக்குனதும் தான் பிரின்சிபலை சீக்கிரம் குறைக்க உதவுச்சு. வராத வருமானத்துக்காக வெயிட் பண்ணாம வர்ற வருமானத்துல எப்படி மிச்சம் பிடிக்கலாம்னு யோசிங்க. அந்த 137 ரூபாய் சேவிங்ஸ் சேலஞ்ச் இவங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக்க செஞ்சது. 3வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம், இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ற இடம். 30 பவுனுக்கும் மொத்தமா காசு சேரட்டும், அப்ப போய் மீட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. 1 பவுன் மீட்க காசு சேர்ந்தா கூட முதல்ல அதை மீட்டிடுங்க. எந்த அளவுக்கு நகைய சிறுக சிறுக வெளியே எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த மாச வட்டி குறையும். வட்டி குறைய குறைய உங்களோட சேமிப்பு வேகம் தானா அதிகமாகும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சாலே போதும். உங்க நகை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது உங்க கைக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. காலம் யாரோடும் நிக்கிறதில்ல. ஆனா நாம போடுற பிளான் அந்த காலத்தை நமக்கு சாதகமா மாத்தும். கரெக்டா 12 மாசம். அந்த 1 வருஷ போராட்டத்தோட முடிவு இன்னைக்கு இவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. வீட்டு பூஜை அறையில அந்த நகைப்பெட்டிய திறந்து வச்சுட்டு புவனாவை பார்த்து மோகன் சொல்றாரு, புவனா, 12 மாசம் எப்படி ஓடுச்சுனே தெரியல. ஆரம்பிக்கும்போது இது நடக்குமான்னு பயந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம 30 பவுன் நகையும் ஒரு கரை கூட இல்லாம நம்ம கைக்கு வந்துடுச்சு. இந்த நகைங்க இப்ப முன்ன விட அதிகமா ஜொலிக்குது புவனா. ஏன்னா இதுல நம்ம 2 பேரோட ஹார்ட் ஒர்க்கும் வைராகியமும் இருக்கு. கடனை விட பெரிய நிம்மதி உலகத்துல வேற எதுவுமே இல்ல புவனா. பாத்தீங்களா, மோகன் புவனா தம்பதியால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். அடகு வச்ச நகைய மீட்க வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நகை மூழ்கி போக போறதில்ல, நீங்க அதை மீட்க போறீங்க. இந்த 12 மந்த் ரோட் மேப்பை இன்னிக்கே ஒரு பேப்பர்ல எழுதி உங்க பீரோவுல ஒட்டி வைங்க. சிறு சிறு சேமிப்பு, தேவையில்லாத செலவு குறைக்கிறது, சரியான வட்டி திட்டம், இது 3 இருந்தா போதும். உங்க சக்சஸ் ஸ்டோரிய நம்ம கமெண்ட் செஷன்ல நீங்க வந்து சொல்ற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சத்தை தந்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் தன் நகைய மீட்க முடியாம கலங்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையா அமையும். மறக்காம நம்ம கீப் சேவிங் குழுமத்துல இணையுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சேமிப்போம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.